பீச்சுக்கு வந்திருக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா பஞ்சு மிட்டாய் வேணும். ஏய் நீ வேற அந்த பஞ்சு மிட்டாய் குஞ்சு மிட்டாய் போடா போய் விளையாடுறா போடா. நீங்க ரொம்ப நேரமா மேலேயே உட்கார்ந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் கீழே உட்காரலாமா? ஏங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு நாள் நீங்க நானு குள்ளையெல்லாம் பீச்சுக்கு பானிபூரி சாப்பிட வந்துட்டு பையாட்ட காசு தராம ஓடணுமே, திருப்பி அவன் ஓடி வந்து டொம்மு டொம்முன்னு அடிச்சானே, அப்படியே ஒரே கூட்டா இருந்துச்சுங்க. ஏங்க எல்லாம் கொடைக்குள்ள இருக்காங்க, அதான் மழை கீழே பெய்யுதா என்ன? ஏய் மழை தாண்டி பெய்யுது, முட்டை மலை. ஏங்க முட்டை மலைன்னு தான் எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருதுங்க. என்ன பாட்டு? பாடவா? முட்டை மலை இங்கு கொட்டி தீராதோ, ஜும் சுக்கு சுக்கு ஜும் சுக்கு சுக்கு, மூக்கு அரிக்குது சொரிய முடியாதோ, இது இவ்வளவு கேவலமா பாடுறது. யாரும் பார்க்கல. என்னடி யாராவது பாக்குறாங்கன்னு பாக்குற, ஏதோ ரொமான்டிக்கா தான் பண்ண போறீ? சீ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப நேரமா சளி அடைச்சிக்கிட்டு இருக்குது, அதான் எப்படி எடுக்குதுன்னு தெரியலங்க. ஹைட்டா இருக்கவங்களாம் குள்ளமா இருக்க பொண்ணு உசார் பண்ணிட்டா, குள்ளமா இருக்க நாங்க எங்க போறோம்? கொஞ்சம் பூ வாங்கிக்கப்பா. அதெல்லாம் வேணாக்கா. அடே வாங்கிக்கோங்கப்பா, நல்லா பாக்கிறதுக்கு எருமலட்சுமி தான், ஒரு பூ வாங்கினா என்ன? அக்கா ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்கக்கா, வேணாம்க்கா ப்ளீஸ் லீவ் மீ அலோன்க்கா. அப்பா நம்ம அந்த பூ தானே வாங்கி போய் ஏன் நீ பண்ணல? அக்கா ஓப்பனா சொல்ல போனா என்கிட்ட காசு இல்லக்கா, ஜீப்ல தாக்கா இருக்கு. யார பார்த்து சீப்ன்ற பொறம்போக்கு? அக்கா அவர் உங்களை திட்டலக்கா, அவர் ஜிபேல தான் காசு இருக்குன்னு. அடிங்க ஆம்பளை தொண்டை என்ன ஜீப்ன்ற நீயும்? அப்புறம் சீப்னு சொல்லி போப்போன்னு சொல்லு, இந்த பூவை மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுக்கா, போங்கக்கா. புரிஞ்சுக்கிறது ஏன்டா இந்த பூ வாங்க மாட்டேன்? இங்க பாருக்கா முடியலக்கா, பிக்குக்கா. ஏடா மண்டை இது வலிச்சிட்ட பஞ்சாபத்து டப்பா மாதிரி இருக்குது. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் வேணான்னு. எங்க கேக்குறீங்க? நாளைக்கு தான் முடி போய் நெட் வைக்கலான்னு இருக்கேன், நாளைக்கு தண்ணி ஊத்தி வளர்ந்துரும், அப்போ வந்து பூ வாங்கிக்கிறேன். இந்த விக ஃபர்ஸ்ட் மாட்டிடுவோம், மூஞ்ச பார்க்க முடியல. ஆமா இவர் அப்படியே அரவிந்த் சாமி மாதிரி இருக்காரு, பாத்து மாட்றா வலிக்கிட்டு வரப்போகுது. அம்மா வீட்டுல இருக்கிற முடிய சேவ் பண்ணி மண்டையில வச்சுக்கோ, அப்படியே ஜவுளி பண்ணி பூ வச்சுப்ப. வேணா உன் அங்கிள் முடிய ஜனப்பினி குடு, மண்டையில மாட்டிக்கிறேன். ஏய் எங்கடி குள்ளையா உட்கானோ? ஏங்க போன வாட்டி அந்த மனுக்கு நடந்து போனோம்ல, அந்த மாதிரி நடந்தே போயிட்டானோ. தேடுவோம்.